பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம். சில நேரங்களில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது? இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்ன நான் செய்தால் இதிலிருந்து நான் தப்பிக்க முடியும் என்று சொல்லி, பல நேரங்களில் பல விதமாக நாம் சிந்தித்து பல காரியங்களை செய்வதுண்டு. ஏதாவது முயற்சி செய்து நான் இதிலிருந்து தப்பித்து விட முடியாதா என்று சொல்லி பல முயற்சிகளை நாம் செய்வதுண்டு. இந்த வியாபாரத்திலே நான் இவ்வளவு காரியத்தை செய்கிறேன். ஒரு ஒரு திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு வந்து விட்டதனால், அந்த அந்த ஒரு புள்ளியை நான் சந்தித்து விட்டேன். ஆனால் அதற்கு பின்பதாக நான் உயர ஆரம்பித்து விடுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிறதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இதே எதிர்பார்ப்பு யோசேப்புக்குள்ளும் இருந்தது. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆதியாகமம் 41:14 வாசித்தால், அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். அவன் பானபாத்திரக்காரனிடத்திலே சொல்லி அனுப்புகிறான், நீ ராஜா உன்னை உயர்த்தும் பொழுது என்னை மறந்து விடாது என்று சொல்லி. ஆனால் போனவன் மறந்து போனான். அந்த அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, 2 வருடங்களுக்கு பின்பதாக. யோசித்து பாருங்கள், இதற்கு 2 வருடம் கிட்டத்தட்ட அவன் மறந்து போயிருக்கிறான். ஆனால் இப்பொழுதோ தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு 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 திருப்பு முனையை உண்டாக்குகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து மாதங்கள் கடந்து போகலாம், வாரங்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு திருப்பு முனையை கொண்டு வருவதற்கு நம்முடைய தேவனால் முடியும். நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அதை முழுவதுமாக மாற்றி அமைத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு தருவதற்கு, சிறப்பான காலங்களை உங்களுக்காக உருவாக்கி தருவதற்கு, ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவதற்கு நம்முடைய தேவனால் ஆகும்.